திருச்சிற்றம்பலம். இன்றைய பதிவில் நாம் காண இருக்கும் பதிவும் திருநறையூர் சித்தீச்சரம். வாங்க பாடலுக்கு உள்ளே போகலாம். திரைகொள் சடையர் புலியின் உரிய பேழ்வாய் நாகத்தர். பிறைகொள் சடையர் புலியின் உரியர் பேழ்வாய் நாகத்தர். கரைகொள் கண்டர் கபாலம் ஏந்தும். கரைகொள் கண்டர் கபாலம் ஏந்தும் கைய கங்களர். கரைகொள் கண்டர் கபாலம் ஏந்தும் கைய கங்களர். மறைகொள் கீதம் பாடச் சேடர் மனையின் மகிழ்வெய்தி. மறைகொள் கீதம் பாடச் சேடர் மனையின் மகிழ்வெய்தி. சிறைகொள் வண்டு தேனார் நரையோ. சிறைகொள் வண்டு தேனார் நரையோர் சித்தீச்சரத்தாரே. சித்தீச்சரத்தாரே. பிறைகொள் சடையர் புலியின் உரியர் பேழ்வாய் நாகத்தர். பெருமை உடைய மறையவர்கள், அதாவது மறைகொள் கீதம் பாடச்சேடர் மனையின் மகிழ்வெய்து. பெருமை உடைய மறையவர் தங்கள் இல்லங்களில் வேத பொருள்களை உள்ளடக்கிய பாடல்களை பாட, அதனை கேட்டு சிறகுகளை கொண்ட வண்டுகள் அதுவும் தானாக மகிழ்வெய்தி பாடி தேனை உண்ணுகின்ற நரையூரில் விளங்கும் சித்தீச்சரத்து இறைவர். அவர் எப்படிப்பட்டவர்? பிறை சூடிய சடையர், புலித்தோலை உடுத்தவர், பிளந்த வாயினை உடைய பாம்பினை அணிந்தவர், விடக்கரை பொருந்திய கழுத்தை உடையவர், பிரமணது தலையொட்டை ஏந்திய கையினை உடையவர், எலும்பு மாலை அணிந்தவர். அவருடைய சிவபெருமானோட திருக்கோலத்தை முழுக்க அந்த பாடல் வர்ணிக்குது. அதான் பிறைகொள் சடையர் புலியின் உரியர் பேழ்வாய் நகரத்தார். பிறை சூடிய சடையர், புலித்தோலை உடுத்தவர். பிறைகொள் சடையர் புலியின் உரியர் புலித்தோலை உடுத்தவர். பேழ்வாய் பேழ்வாய் நாகத்தர். அந்த பாம்பு வாயை பிளந்துட்டு இருக்கிற அந்த நிலைக்கு பேழ்வாய் என்று சொல்லப்படுகிறது. பேழ்வாய் நாகத்தர். கரைகொள் கண்டர் கபாலமேந்தும் கையர் கங்காளர். கரைகள் கொண்டர் கண்டத்தில் அவர் கரை கொண்டதால் கரைகொள் கண்டர். கபாலமேந்தும்னா அந்த பிரமணது தலையொட்டி மண்டையொட்டி ஏந்தியவர். கபாலமேந்தும் கையர். கங்காளர்னா எலும்பு மாலைகளை போர்த்தியவர். மறைகொள் கீதம் பாடச்சேடர் மனையின் மகிழ்வெய்து. அந்த மறைகளை ஓதக்கூடிய அந்த பாடச்சேடர் மனையின் மகிழ்வெய்து. சிறைகொள் வண்டு தேனார் நரையூர் சித்தீச்சரத்தாரே அப்படின்னு. அதாவது பெருமை உடைய மறையவர் தங்கள் இல்லங்களில் வேத பொருள்களில் உள்ளடக்கிய பாடல்களை பாட, அதனை கேட்டு சிறகுகளை கொண்ட வண்டுகள் மகிழ்வெய்தி பாடி தேனை உண்டுகின்ற நரையூரில் விளங்கும் சித்தீச்சரத்து இறைவர். அவர் எப்பேற்பட்டவர்? பிறை சூடிய சடையர், புலித்தோலை உடுத்தவர், பிளந்த வாயினை உடைய பாம்பினை அணிந்தவர், விடக்கரை பொருந்திய கழுத்தை உடையவர், பிரமணது தலையோட்டை ஏந்திய கையினை உடையவர்,
எலும்பு மாலை அணிந்தவர் என்று விவரித்திருக்கிறார். குயிலார் கோல மாதவிகள் குளிர் பூஞ்சுர பொன்னை, குயிலார் கோல மாதவிகள் குளிர் பூஞ்சுர பொன்னை, செயிலார் பொய்கை சேரு நரையூர் சித்தி சரத்தாரை, செயிலார் பொய்கை சேரு நரையூர் சித்தி சரத்தாரை, மயிலார் சோலை சூழ்ந்த காளி, மயிலார் சோலை சூழ்ந்த காளி மல்கு சம்பந்தன், பயில்வார்க்கினிய பாடல் வல்லார், பயில்வார்க்கினிய பாடல் வல்லார் பாவ நாசமே, பயில்வார்க்கினிய பாடல் வல்லார் பாவ நாசம், பாவ நாசமே. குயில்கள் வாழும் அழகிய மாதவிகளும் குளிர்ந்த அழகிய சுரபுன்னைகளும், அதான் குயிலார் கோல மாதவிகள் குளிர் பூஞ்சுரபுன்னை, செயிலார் பொய்கை சேரு நரையூர் சித்தீர்த்தாரை. குயில்கள் வாழும் அழகிய மாதவிகள், மாதவிகள்லாம் குறுக்கத்தி செடி, குளிர்ந்த அழகிய சுரபுன்னைகளும் வயல்களில் நீரை செலுத்தும் பொய்கைகளும் நிறைந்த நரையூர் சித்தீச்சரத்து இறைவரை, மயில்கள் வாழும் சோலைகள் சூழ்ந்த, அதான் மயிலார் சோலை சூழ்ந்த காடி, மயில்கள் வாழும் சோலைகள் சூழ்ந்த சீர்காழி பகுதியில் தோன்றிய ஞான சம்பந்தன் பாடிய இந்த பாடல்களை பயில்வார்க்கு இனியவாய் போற்றி பாடிய இந்த பாடல்களை ஓத வல்லவர்களின் பாவம் நாசமாகும். அவர் பாவம்லாம் பறந்து போயிடும். இந்த தலத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், சோழ நாட்டு காவிரி தென்கரை தலம், கும்பகோணம் நாச்சியார் கோயில் பேருந்தின் வழியே நரையூரை அடையலாம். நாச்சியார்களுக்கு முதல் ஸ்டாப்பிங் இந்த நரையூர், திருநரையூர். தலத்தின் பெயர் திருநரையூர், ஆலயத்தின் பெயர் சித்தீச்சரம். தலத்தோட பெயர் திருநரையூர், ஆலயத்தோட பெயர் சித்தீச்சரம். சித்தர்கள் வழிபட்டு பேறு பெற்ற இடமாதலின் இப்பெயர் பெற்றது. சித்தர்கள் இந்த பகுதியில் நிறையா இருந்து இந்த இறைவன் எம்பெருமானை வழிபட்டு பேறு பெற்ற இடமாதலின் இப்பெயர் பெற்றது. இறைவன் சித்திநாதர், அம்மை அழகம்மை, பிள்ளையார் ஆண்ட பிள்ளையார், பிள்ளையார் ஆண்ட பிள்ளையார். இங்கு வழிபட்டு உய்ந்தோர் குபேரன், தேவர்கள், கந்தர்வர்கள் ஆகியோர். தீர்த்தம்னு பார்த்தா பிரம்ம தீர்த்தம், இது கோயிலுக்கு வடபால் உள்ளது. தேன் சித்தி தீர்த்தம் என்று ஒன்றும் உள்ளது என்பர். இவ்வளவு அருமை பெருமை உள்ள இந்த எம்பெருமானது அருளை பெற்றுமாறு கேட்டுக்கொண்டு, மீண்டும் அடுத்த பதிவில் தங்களை காணுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நலம்பாடு. திருச்சிற்றம்பலம்.